அவர் சைலண்டா இருக்கிறானா ஏதோ வயலண்டா பிளான் பண்றான்னு அர்த்தம்யா. எப்படி இருக்கு விஜயோட அந்த 2 மாசம் ஆட்சி? செம கிழி 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 கிழின்னு கிழிச்சிட்டாரு. செம மாஸ் கட்டிட்டாரு. நாங்க வச்சதா சட்ட நியாய தர்மம் எல்லாம் எவனாவது துள்ளிங்க தீவிடுவேன். அப்படி ஒரு மாஸ் கட்டினார் பாருங்க, பெரிய மாஸ். சட்டசபைக்கு அவரை விட்டா வேற ஆள் இல்லாத மாதிரியே ஒரு மாஸ் கட்டிட்டாரு. வரலாறுலயே இல்லைன்னா அது வரலாறுலயே இல்ல. நாங்க படத்துலதான் பாத்துக்கிறோம் நடிப்ப. சட்டசபைக்குள்ள உட்காந்து நடிக்கிற ஒரு மனுஷனே அவரை தானே நாங்க பாக்குறோம். இவ்வளவு நேரம் சொன்னது புரியவே இல்லையா? நீங்க பாராட்டுறீங்க நினைச்சிட்டு இருக்கேன். பாராட்டுறோமா? என்ன அவர் மாஸ்க் சட்டசபையில உட்காந்து இப்படி பண்ணும்போது அவர் தெரிய வேண்டாம். சட்டசபையில எதுக்கே உட்காந்துனுக்குற? மக்களுக்காக பேசுறதுக்கு தாயா, மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போற சொல்றதுக்கு தாயா. இது இந்த 2 மாசம் ஆட்சியில என்ன பண்ற, பண்ணின்னு இருக்கிற, பண்ண போற, இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல என்ன பண்ண போற, இதெல்லாம் பேசுறதுதான் சட்டசபை. இந்த நடிப்புக்கெல்லாம் கிடையாது. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சி தென்னகடை நட்டுப்படு. புரியுதுங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு சீனை போட்டுக்கின்னு நடிக்க வச்சுக்கின்னு. ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்குண்டு எரிச்சல கலப்பாங்க. உன் பின்னாடி ஒரு 130 பேரை உட்கார வச்சுக்கின்னு நீ பண்றது பத்தாதுன்னு அதுக்கு மேல அவங்க ஒருத்தர பக்கத்துல உட்கார வச்சு பொய்யா ஒருத்த கக்கின்னு கிடக்குறான். என்ன எவ்வளவு நம்ம தேவையில்லாம யார் சொல்ல உலகத்துக்கு தெரியாத மனுஷனா ஆதவர்துனோத்தா கன்றாவிய உங்களுக்கான இந்த நிலைமை. பொய்யா எதுக்கேத்தாலும் பொய் சொல்லின்னு கிடக்குறான். எதுக்கேத்தா ஒரு மனசாட்சி வர பேச தெரியாத ஒரு அரசியல, பேச தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான், படிக்க தெரியாதவெல்லாம் அரசியல வந்துக்கிறான். அது யாரும் நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். ஒரு விஷயமும் அப்படி இவங்க எப்படி அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறாங்களோ, இப்போ இவங்க பண்ற தப்பு ரீல்ஸ் எடுத்து போட ஆள் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரீல்ஸ் மட்டும்தான் பார்க்கணும்னு போட்டு நிக்கிறாங்க. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு. நீங்க பண்ற தப்பியும் ரீல்ஸா ஓடி நிக்குது. ஒருத்தர் என்னடா செங்கோட்டையன் ஜாதி ஒழிகிறன்னு ஜாதியை பத்தி போட போற ஐடி கார்டுலன்றாப்புல, ஒருத்தவங்க என்னன்னா போட்டு பாட்டு போட்டின்னு குத்தாட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல. இதெல்லாம் தேவையா? உன்னை எதுக்கு அரசியல் உட்கார வச்சாங்க? குத்தாட்டம் ஆட வரைச்சாங்க. அது நீ சினிமாலே இருந்திருக்கலாம்ல. விஜய்க்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தால் அரசியல் தெரியாது. உனக்கு அரசியல் தெரியாது, உன் மனசாட்சிக்கு அது தெரியும். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு. அவர் பிச்சின்னு கிடக்குறாரு. குரங்கு கையில இருந்து தப்பிச்சு இப்படி திரும்பி பார்க்கலாம்னா ஆதி அர்ஜுனாவும் புஷியானதும் முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரி ஆயிப்போச்சு. நாங்கெல்லாம் அவ்வளவுதான், இதான் கதை. முதல்ல வாய்க்கிட்டையும் குரங்கு கையில மாட்டிக்கிட்டு முடிச்சுன்னு கிடக்குறோம் நாங்க. முக்கியமா பொதுமக்களுக்கு இது ஒரு பாடம். நல்ல அறிவு இருக்கிறவங்க, மனசாட்சி இருக்கிறவங்க கரெக்டா தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுவாங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. புரியலையா? கொஞ்சம் பாரு. ஹலோ வணக்கம்மா. சாரிப்பா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு.
கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. எங்க வார்த்தை வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்ட வார்த்தை. அதை நீங்க ரெண்டையும் பிரிக்க வேண்டாம். சிஎம் தேர்ந்தெடுத்ததே நாங்க. அதுதான் ரெண்டு அமைச்சர்கள் வந்து நீங்க வந்திருக்கீங்க சார், எங்களுக்காக வந்திருக்கேன். நாங்க எதிர்பார்க்க அந்த இது இன்னும் 9-10 நாள் ஆச்சு. சின்ன இரங்கல் செய்தி ஒன்று அனுப்புறதுல என்ன சார் இருக்கு? இந்த நேரடியாக அவங்க வர வேண்டாம். இதே போல ஒரு மீடியாவில் ஒரு இரங்கல் செய்தி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு கொண்டு விஜய் சார், போன ஆட்சியில் அஜித்குமார் மரணம் நடந்தப்போ அவரோட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த தப்புக்கெல்லாம் தானே பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்ட மு.க. ஸ்டாலின் அவர்களை அன்னைக்கு கிண்டல் பண்ணீங்களே, இன்னைக்கு உங்க ஆட்சியில் நடந்த லாக்அப் மரணத்துக்கு இரங்கல் செய்தி தெரிவிக்க கூட நேரம் இல்லையான்னு இறந்தவங்க குடும்பத்துல இருந்து கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். தேவையா பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மானங்கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே, அன்றாயின் அரிப்பே, அரிப்பின் இருப்பிடமே, மூக்கு நோண்டியே, மூலமாண்டியே, முகப்பருவின் சீழே சீ ஆறறிவு இருக்குல்ல, ரைட்டோ பொண்டாடி கூட படுக்கும்போது உடம்பு கூசல. வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோ கொஞ்சம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுலயே முத்தமிழ் தேர்னு எழுதி இருக்கும். அதாவது 2023 கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்காக செய்யப்பட்ட ஒரு பெண் வடிவில் இருக்க தேர் அது. இந்த பெண்ணுக்கும் நீங்க சொல்ற அந்த பெண் சிலைக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க அந்த வீடியோவை நல்லா கவனிச்சு பார்த்திருந்தாலே உங்களுக்கே அது புரிஞ்சிருக்கும். இந்த ஃபேக் வீடியோக்கு 21,000 லைக்ஸ் வேற. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறாது. எவ்வளவு பெரிய திருட்டு பையனா ஒரு விஷயத்த நம்ம ஏன் அப்படி எல்லாம் மரியாதை இதா பேசுறோம், அவனுக்கு இவ்வளவுதான் மரியாதைன்றது என்னன்னா, இறந்து விட்டவர்களை பார்க்க போல ஸ்டார் ஹோட்டல்ல கூப்பிட்டு பேசுறான். அதே இன்னொருத்தர் கல்யாணத்துக்கு வந்து திரிஷாவோட போறான். இப்ப அங்க கூட்டம் வந்து உனக்கு பாதுகாப்பு இல்லாம அப்ப எப்படி வெளியே வந்த? இப்தார் நோம்புக்கு எப்படி போய் கஞ்சி குடிக்க போன? அவனை என்ன கொண்டுட்டாங்களா? அவனை இல்ல கொலை மிரட்டல் கொடுத்தானா? இல்ல கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டாங்களா? இல்ல உன்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்களா? அப்ப நீ இது பூராமே நடிக்கிற திருட்டு வேலை பண்றதுன்றது நீயே பண்ணி காட்டுற, நீயே அதை இது பண்ற. அப்புறம் உனக்கு என்ன மரியாதை வேண்டிக்கிறாங்க? மெண்டல் ஆனாலும் நாசமா போ. உனக்கு இனிமே ரீஎன்ட்ரி கிடையவே கிடையாது. நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது என்ன லைட்டா வேறு ஊத்துதுன்னு பார்த்தா கரண்ட் இல்லை. டேய், அத்த வாட்டி உங்களுக்கு கூட ஓட்டு போட்டுறா, ஏதோ தெரியாதனமா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்கா. இப்ப நீங்க சொன்னீங்களே டிஎம்கே காரன் கரண்ட் ஆஃப் பண்றானுட்டு, என் வீட்லயே நானே கரண்ட் ஆஃப் பண்ணுவேன். தயவு செய்து கரண்ட் கொடுங்க. நைட்டு 10 வாட்டி ஆஃப் பண்றீங்க. இருக்கிற எல்லா ஏசி இது எல்லாமே ரிப்பேர் ஆயிடும் போது. டிவி ஆல்ரெடி அந்த பிளக்சுவேஷன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சுட்டானுங்க. இப்பதான் அதை 10,000 கொடுத்து மாட்டினேன். திரும்பி கரண்ட் ஆஃப் பண்ணி தயவு செய்து உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டு எனக்கு தொலைச்சிருந்தாங்க விட்டுருந்தா. தயவு செய்து முடியல. வீடியோ போட்டா வந்து திட்டுறீங்க, கரண்ட் ஆஃப் பண்றீங்க. கடைசியில திமுக காரன் பண்றான்னு சொல்லிட்டு எங்களை நீங்க தானா குடும்பப்படுத்துறீங்க. உங்ககிட்ட தானே நாங்க மாட்டிட்டு இருக்கோம். எது நடந்தாலும் டிஎம்கே. இப்ப நானே என் வீட்டுக்கு போய் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு இது ஆஃப் பண்ணிட்டு வந்து நின்று இருப்பேன். முடியலடா, வெயில் ஓராடி விடாடி. உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? இவங்க எல்லாம் சோற திங்கிறானுங்களா இல்ல வேற திங்கிறானுங்களான்னு தெரியல. எலெக்ஷன் டைம்ல வெள்ளை சட்டை போட்டு பேஸ் கலர் பேண்ட் போட்டு ஃபயர் விட்டு ஓட்டு போட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 60 நாளா ஆளே காணோம். எங்க போனானுங்க ஏதுன்னா தெரியல. திடீர்னு கூச்சிட்டானுங்க. என்னவா ஜூலை 23 ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுதான். போஸ்ட் போட்டு ஸ்டோரி வைக்கிறானுங்க. ஏண்டா எச்ச பசங்களா, எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த சோனம் வங்சக்னு ஒருத்தர் 19 நாளா ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. சரி, அதை விட்டுருவோம். தமிழ்நாட்டுக்குள்ள கள்ளக்குறிச்சியில 45 வருஷமா இருந்தவங்களோட இடத்த புல்டோஸ் பண்ணிட்டாங்க. அது என்னன்னு கேட்பானுங்கன்னா அதுவும் காணோம். ரெஸ்டோபர் கொண்டு வர போறாங்களாம். டாஸ்மாக்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனா அதையாவது கேளுங்கடா, அதையும் இல்ல. லாக்அப் டெத்து, ரேப்பு, எத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஆனா இந்த எச்ச பசங்க என்ன பண்றானுங்க, படத்துக்கு போறதுக்கு பிளாக்ல டிக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம். இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. இன்னைக்கு காலையில வந்த ஒரு அறிக்கை, மத்திய உள்துறையுடைய ஒரு சுற்றறிக்கை ஒன்று வந்திருக்கு. அதுல வந்து இதுக்கப்புறம் உங்க மாநில பாடல்களை முதன்மையா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம முதல்வர் வந்து பிரதமர் கிட்ட கொடுத்திருந்த ஒரு ரெக்வஸ்டுக்கு பதில் வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஒண்ணுமே புரியல. இட்ஸ் ஓகே.
எல்லா அரசு ஈவெண்ட்லயும் இதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையா இருக்கும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து சுற்றறிக்கை வந்திருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு நான் உங்களுக்கு தரேன். மத்திய எல்லா நிகழ்ச்சியிலும் மூல நரம்புல முடிச்சு விழுந்து அவர் லாலாக்கு டோல் டப்பிமான ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காரு. டோல் டப்பியா? ஆக்சுவலி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமின்றி அதை வலிந்து நியாயப்படுத்துவது அப்படிங்கறது அருவருக்கத்தக்கது. என்ன சர்க்குலர் கொடுத்திருக்குது தெரியுமா யூனியன் கவர்மெண்ட்? நான் அப்படியே வாசிக்கிறேன். நீங்க இஸ்லாமியர்களின் முதுகில் குத்தி இருக்கிறீர்கள். அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ! என்ன கவர்மெண்ட்? அரசு விழாக்களில் மாநில பாடலே முதலில் பாடப்பட வேண்டும் என உத்தரவிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல். அது வரைக்கும் மட்டும் சொல்றீங்க. அடுத்த லைன் முதலில் மாநில பாடல், அதைத் தொடர்ந்து வந்தே மாதரம், அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும். இப்ப இதான் பிரச்சனை. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா வந்தே மாதரத்தை கட்டாயமாக்கிட்டு வந்திருக்கீங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளைடா இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து இழவு எடுக்கிறீங்க? திமுக விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் விட்டுருங்க, காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா வந்தே மாதரம் பாடல? சொல்லுங்க. வந்தே மாதரம் பாடல் சச்சங்க எத்தனை பேருக்கு தெரியும்? எப்ப இந்த பிரச்சனை தொடங்குச்சு? காங்கிரஸ் அதன் சில வரிகளை நீக்கி இந்தியாவிற்கு துரோகம் இழைத்து விட்டது. சொன்னவர் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டை முன்னிட்டு வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்பட வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்லுது. காங்கிரஸ் எதிர்க்குது சார். திமுக காங்கிரஸ் எதிர்க்குது. காங்கிரஸ் தேச விரோதி. அவங்க கூட்டம் இருக்குது. சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்துல இவங்க எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இதுதான் சொல்றேன். இதுக்கு இன்னைக்கு தாவேகா ஈல்ட் ஆயிடுச்சு. விஜய் ஈல்ட் ஆயிட்டாரு. விஜய் யாருக்கு வேலை செய்யறாங்க நான் சொல்றேன். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நவம்பர் 10ஆம் தேதி அன்று மாநிலத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் உட்பட கல்வி நிறுவனங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவித்தார். அறிவிச்சதோட நிக்கல. அவர் சொல்றாரு வந்தே மாதரத்தை எதிர்ப்பவர்கள் பாரத மாதாவை எதிர்க்கின்றனர். இவன் பொறக்கெடுக்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல, அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். இந்த மண்ணில் இன்றைக்கும் இந்தியாவில் வாழும், இந்தியாவில் உண்ணும் சாப்பிடும் சிலர் வந்தே மாதரத்தை பாடாமல் இருக்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் சொல்றாரு முதலமைச்சர் நாற்காலி ஆட்டம் காணும் போதெல்லாம் அவர் வகுப்புவாதியாக மாறிவிடுகிறார். உங்க இந்தியா கூட்டணி, உங்க காங்கிரஸ் கூட்டணியில் கூடிய சமாஜ்வாதி சொல்லுது இந்த பிரச்சனை பஞ்சாயத்து போது. காங்கிரஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. சமாஜ்வாதி இதில் மாற்று கருத்து வைக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இவங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறா ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். நீங்க என்ன உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்து இந்த பிரச்சனை போடும்போது வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது கட்டாயம் அல்ல. உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு சார். இது வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே. பாட தவறினால் எந்த தண்டனையும் இல்லை உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதனால கேட்டோம். நீங்க தேசிய கீதம் இருக்கு. ரவீந்திரநாத் தாகூர் தேச உலகம் சொல்ல போறாரு நந்தகுமார் சார். ரவீந்திரநாத் தாகூர் தான் சொன்னாரு வந்தே மாதரம் பாடல அந்த குறிப்பிட்ட சில பகுதிகளை நீக்கிட்டு பாடணும்னு. ஏன்னா அது ஒரு மத பாடலாக இருக்கிறது. எல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? புரியுது. இத கொண்டு போய் குடிபாரக்குள்ள வச்சாமுக்கு சார். தேச பிதாவை அல்லது தேசத்தை, இந்த தேசத்திற்காக உயிர் நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க, ஹிந்து இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று துர்கா தேவியாக சித்தரித்து ஆனந்தமடம் நாவல்ல எழுதிய ஒரு பாடல். அப்ப இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க? ஏக இறைவனுக்கு இணையாக நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம், இணை வைத்தல் பெரும் ஹராம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப துர்கா தேவியே உன்னை வணங்குகிறேன் என்று இருக்கக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு உடன்பாடு. இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை இல்ல, 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை. அப்ப ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்டவர்கள் பேசி அதுல சில பகுதிகளை வரிகளை நீக்கிட்டாங்க. வரிகளை நீக்கியதே தேச விரோதம் இன்னைக்கு பாஜக குற்றம் சாட்டுகிறது. 150வது ஆண்டுல அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குகிறது பாஜக. அதையும் இன்க்ளூட் பண்ணி அந்த பாடலை கட்டாயமாக்குவதற்கு இங்க எதிர்ப்பு கிளம்புகிறது. நீங்க அதையும் கட்டாயமாக்கிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்துட்டு அவங்க ரொம்ப கிளவரா சொல்லிட்டாங்க. நீங்க தமிழ் தாழ்த்த முதல்ல பாடுங்க, ரெண்டாவது வந்தே மாதரத்தை பாடுங்கன்னு சொல்லிருக்காங்க. வெற்றி வெற்றி வெற்றினா யாருக்கு வெற்றி? பாஜகவுக்கு வெற்றி. உங்களுக்கு என்ன வெற்றி? நோ 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 பேட் பேட். நோ 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 அம்மா வளக்காத. மம்மி பாவம், மம்மி பாவம், மம்மி பாவம். டாடி பாவம். நோ. சார் ஒரு 5 மினிட்ஸ் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். ஒரு நிமிஷங்க, முடிச்ச கேட்டு போங்க. சொல்லுங்க என்ன பண்றீங்க? சார் நம்ம ஹாஸ்டல்ல இவ்வளவு வசதியா நம்ம சிஎம் மீட்டிங் கொடுத்தோம். ஏகப்பட்ட குறைகள் வந்து அந்த எக்கச்சக்கமா இருந்துகிட்டே தான் இருக்கு. போன வருஷமே இது சம்பந்தமா அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பா, ஏஐஎஸ்எஃப் சார்பா இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கீழே முற்றுகை போராட்டம் இருக்கும். நம்ம பார்க்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு வாட்டி ராபரி வந்து பசங்கள்ட்ட வந்து நீங்க ஏன் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி ரவுடிங்க வந்து கலாட்டா பண்றது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துட்டு இருக்கு சார். நம்ம பல நாளா நாங்களும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா யாரும் காதுல போட்டு கிடையாது. சாப்பாடு சுத்தமா சரி கிடையாது. வர
சாப்பாடு போடுற ஊழியர்களும் சாப்பாடு அவங்க தரமான ஒரு முடி போடுறது, கேப் போடுறது, கிளவுஸ் போடுறது. ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல, ஆமாங்க, அத அடிப்பக்கமா திருப்பி வரட்டு 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 ஒரு 4 இழுப்பு இழுத்து நல்லா கழுவி விட்டுங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4 வெங்காயத்தை போட்டாது படிப்படியா நறுக்கி அப்படியே மேல தூவி விட்டு செய்ய. ஒரு நீளமான காட்டு அதை படிப்படியா நறுக்கி செய்ய. அப்படியே மேல தூவி விட்டு செய்ய. ஒரு 14 கரண்டி நெய் எடுத்து செய்ய. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா ராவி விட்டு செய்ய. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ராவி விட்டு செய்ய. இட்லி பொடி இருக்குன்னா அதை அப்படியே அள்ளி மலை அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும். വിജയ് ഇന്നലെ പ്രസംഗിച്ചെന്താണ്? വിജയ് തപ്പ് പണ്ണ മാട്ടേൻ, തപ്പ് ചെയ്യുന്നത് ആരായാലും അവരെ ഞാൻ വിടമാട്ടെ എന്ന് പ്രഖ്യാപിച്ച ആളാണ്. അദ്ദേഹത്തിന്റെ പേഴ്സണൽ ജോത്സ്യൻ, അദ്ദേഹത്തിന് ഉപദേശങ്ങൾ കൊടുത്തുകൊണ്ടിരുന്നയാൾ, അദ്ദേഹം വിജയിക്കുമെന്ന് പ്രവചിച്ചയാൾ, അദ്ദേഹത്തെ റിവാർഡ് ചെയ്യാണ്. എന്തിന് സർക്കാർ ഖജനാവിൽ നിന്ന് പൈസ എടുത്ത് ഓഫീസറോട് സ്പെഷ്യൽ ഡ്യൂട്ടി നിയമിക്കുക? അത് തപ്പല്ലേ? അപ്പൊ ഈ തപ്പ് എന്ന് പറയുന്ന സംഗതി, അതാണ് ഞാൻ പറഞ്ഞത്, PR ഏജൻസി എഴുതി കൊടുക്കുന്ന പ്രസംഗം പോലെ ഭരിക്ക മുടിയെ നടക്കുന്ന കാര്യമല്ല. മനസ്സിലായില്ലേ? അപ്പൊ അത് നമ്മൾ ആദ്യം മുതൽ കണ്ടു തുടങ്ങിയിരിക്കുകയാണ്. പിന്നെ സാജു പറഞ്ഞ പോലെ അത് ടീമിൽ ആരൊക്കെയാ ഉള്ളത്? അഴിമതിക്കാരെ വെച്ച് പൊറപ്പിക്കില്ല. സെങ്കോട്ടയ്യന് വളരെ സീനിയർ ആയിട്ടുള്ള ADM എന്നതാണ് അദ്ദേഹത്തിന്റെ മന്ത്രിസഭയിലുണ്ട്. സെങ്കോട്ടയ്യന്റെ ചരിത്രം എന്താണ്? അദ്ദേഹം അഴിമതി കേസിൽ പെട്ടിട്ടില്ലേ? അഴിമതി കേസിൽ പെട്ട് അദ്ദേഹത്തിന്റെ തെരഞ്ഞെടുപ്പ് വിലക്ക് വരെ കിട്ടിയിട്ടുള്ള ആളാണ്. അദ്ദേഹത്തിന്റെ പശ്ചാത്തലത്തെ കുറിച്ചൊന്നും പറയാനില്ല. പിന്നെ ഇവരെ പറയാൻ ശ്രമിക്കുന്ന പ്രധാനപ്പെട്ട സംഗതി തമിഴ് ദേശീയത, ഹിന്ദിക്കെതിരായിട്ടുള്ള ഞങ്ങളുടെ മൂവ്മെന്റ് എന്നൊക്കെ പറഞ്ഞവരല്ലേ. എന്നിട്ട് ആ 29 വയസ്സുള്ള എന്താ പെൺകുട്ടിയുണ്ടല്ലോ, സമ്പത്താണ് മന്ത്രിയാണ്, കീർത്തന സമ്പത്ത്. അവര് 5 ഭാഷ സംസാരിക്കുന്നു. അതിൽ ഏറ്റവും പ്രധാനമായിട്ട് അവർ സംസാരിക്കുന്ന ഭാഷ ഹിന്ദിയാണ്. ആ ഭാഷയിൽ സംസാരിച്ച് ദേശീയതയുമായി ചേർന്നു പോകണം എന്ന അഭിപ്രായമുള്ള ആളാണ് കീർത്തന സമ്പത്ത്. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?